முத்துப்பாண்டி, என்னப்பா பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை? உங்க பொண்ணு கழுத்துல என் தம்பி தாலி கட்டினானா இல்லையாங்கறதான் இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கணும். அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? இது மாமா கட்டின தாலி தான். எல்லாரும் கிளம்புங்க இங்க இருந்து. சார், நீங்க ஹாசினி அக்கா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கீங்க. அவங்கள கூட்டிட்டு போய் ஜிலேபி அண்ணா வீட்ல வச்சு பேசுங்க சார். இங்க இருந்தா இவங்க தேவையில்லாம வம்பெடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க கிளம்புங்க சார். ஹாசினி அக்கா போங்க அக்கா. ஹாசினி சொல்லு, இந்த தாலி நான் கட்டின தாலி இல்ல. நான் உனக்கு புருஷன் கிடையாதுமா. உனக்கு புருஷனா இருக்க எனக்கு தகுதியே இல்ல. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு ஹாசினி. இது நீயா கட்டிக்கிட்ட தாலி தானே? ஒரு நிமிஷம் தலுக்கா. ஹாசினி சொல்லு. ஹாசினி ஹாசினி, உங்க அம்மா போட்டோ மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உன் கழுத்துல இருக்கிறது நான் கட்டின தாலியா இல்ல நீயா உனக்கு கட்டிக்கிட்ட தாலி? ஹாசினி சொல்லுமா. சொல்லு ஹாசினி, உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. இது நான் கட்டின தாலியா? ஹாசினி இப்போ அது உண்மையை சொல்லுமா. இது முத்துப்பாண்டி கட்டின தாலி இல்லதானே? அந்த உண்மையை சொல்லிட்டேனா நீ இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். இவங்க உன் மேல போட்டிருக்கிற கேஸ நான் பாத்துக்கிறேன். இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்றத இப்போதைக்கு ப்ரூவ் பண்ணு. என்னடி முழிக்கிற? நீ சொல்றது உண்மையா இருந்தா, என் தம்பி தான் உன் கழுத்துல தாலி கட்டினாங்கிறது உண்மையா இருந்தா, உங்க அம்மா போட்டோ மேல சத்தியம் பண்றதுக்கு எதுக்காக இப்படி தயங்குற? இப்ப சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? ஆனாலும் பேருக்கு கூட நீ என் பொண்டாட்டியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால என் முடிவை நான் மாத்திக்கிறேன். என் மாமா பொண்ணுங்க யாரும் உன்னை மன்னிக்க மாட்டாங்க. நீ இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாது. எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப போதுமா? பாத்தீங்களா இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கான்னு? இதுக்கு மேல என்னத்துக்கு நீ என் வீட்டுல இருக்கும்? இவ கழுத்துல ஏன் தம்பி தாலி கட்டினான்னு நம்பின ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவள நீங்க என் வீட்டுக்குள்ள மறுபடியும் தங்க சொன்னீங்க. இப்ப அதுவே பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அது போய் தானே அவளை ஒத்துக்கிட்டாலே. இதுக்கு மேல நான் எதுக்காக அவளை ஏன் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்? உங்க அப்பா இருக்காரேன்னு பாக்குறேன். இல்லன்னா பட்டு பட்டுன்னு 4 ஆறு அரைஞ்சிருக்கு. என்னமா பேசிட்டு இருக்க? நிறுத்துங்க சார். இப்படி ஒரு ஃப்ராடுக்கார மகளை பெத்து வச்சுட்டு உங்களுக்கு கோவம் வர வருதோ? இவ கழுத்துல இருக்கிற தாலி அறுத்து வீசிட்டு இவ்வளவு முதல்ல இங்க இருந்து எடுத்துட்டு போங்க சார். இனிமே இவன்